வணக்கம். நம்மோட அன்றாட அத்தியாவசிய தேவைகள்ல ஒன்றாகிடுச்சு மொபைல் போன். அதிலும் குறிப்பா ஏஐயோட உபயோகம் பரவலா அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த சூழ்நிலையில ஏஐயோட அளவில்லாத பயன்பாடு சிந்திக்கும் திறனை குறைச்சு நம்மள சோம்பேறிகளாக்குதுன்னு புகழ்பெற்ற மாசச்சூசெட்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆய்வறிக்கை சொல்லுது. MIT ஏதோ சாதாரண பல்கலைக்கழகம் இல்லைங்க. தொழில்நுட்ப கல்வியில உலக புகழ் பெற்றது. நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் மேதை ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் போன்ற பல புகழ்பெற்ற வல்லுநர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம். சரி, அமெரிக்காவில் பண்ண இந்த ஆய்வால இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா இந்தியாவில் சமீப காலத்துல ஏஐ பயன்பாடு கணிசமா உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா நாட்டுடைய தூண்களா இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினர் மத்தியில ஏஐ பயன்பாடு பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. இதை கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் ஏஐ பாதிப்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த தாக்கத்தை இன்னும் துல்லியமா ஆவணப்படுத்தி இருக்கு கணினி ஜாம்பவான் மைக்ரோசாஃப்ட் சென்ற ஆண்டு செய்த மற்றும் ஒரு ஆய்வு. 2024ஆம் ஆண்டு வந்த அந்த மைக்ரோசாஃப்ட் ஆய்வு அறிக்கைப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில 25 வயதிலிருந்து 44 வயதிற்குட்பட்ட 84% பேர் ஏஐ உபயோகப்படுத்துறாங்க. இது கடந்த 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது 15% அதிகரிச்சிருக்கு. அதுலயும் ஏஐ பயன்படுத்தும் இந்தியர்கள்ல 69% பேர் மொழிபெயர்ப்புக்காகவோ, 67% பேர் கேள்விகள் கேட்பதற்காகவோ, 66% பள்ளி குழந்தைகள் ஹோம்ஒர்க்னு சொல்லக்கூடிய வீட்டு பாடம் எழுதுறதுக்காகவும் தான் இந்த ஏஐ யூஸ் பண்றாங்கன்னு அந்த மைக்ரோசாஃப்ட் ஆய்வு சொல்லுது. சரி, இப்போ MIT ஆய்வுக்கு வருவோம். MITயோட பெர்மனன்ட் சயின்டிஸ்ட் நட்டாலியா காஸ்மைனா செய்த ஏஐ தாக்க ஆய்வை பொறுத்தவரை நாம பயன்படுத்தும் யூசர் ஃப்ரெண்ட்லி ஏஐ டூல்ஸான கூகுள் ஜெமினை, ChatGPT நமக்கு தெரியாமலேயே நம்ம மூளையை வேலை செய்ய விடாம மூளையோட செயல்பாடை பாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுதுன்னு தான் அவங்க ஆய்வறிக்கை முடிவு சொல்லுது. நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். இப்பெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஏஐ யூஸ் பண்றதை பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு பள்ளி படிப்பை பாதிக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு நட்டாலியா யோசிச்சிருக்காங்க. இதுக்காக பள்ளி மாணவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க கிட்ட தர்மம் பண்றதை பத்தியோ அல்லது ஒரு கேள்விக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது பதிலை தேர்ந்தெடுக்க ஏற்படக்கூடிய சிக்கல் பத்தியோ ஒரு 20 நிமிஷத்துக்கு கட்டுரை ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள்ட்ட நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல பெரும்பாலான மாணவர்கள் ஒரே மாதிரியான பதிலை எழுதியிருக்காங்க. யாரோட பதிலையும் எந்த விதமான புது பதில்களோ யோசனைகளோ இல்ல. குறிப்பா இந்த ஆய்வினுடைய முடிவுல ஏஐ செயலிகள் யூஸ் பண்ண மாணவர்களோட மூளை செயல்பாட்டுல எந்த ஒரு மெமரி ஸ்டோரேஜுமே இல்ல. எளிமையா சொல்லணும்னா அவங்க என்ன பதில் எழுதுனாங்கன்னு திருப்பி கேட்கும்போது அதை ஞாபகப்படுத்தவே திணறி இருக்காங்க. அதாவது தொடர்ந்து இந்த ஏஐ சேவைகளை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப சோம்பேறிகளாகவும் முட்டாளாகவும் ஆகுறோம்னு சொல்றாங்க. யாருடைய தயவும் இல்லாம ரொம்ப டஃப்பான விஷயங்களை ஏஐட்ட கொடுத்தா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணும். நம்ம நேட்டிவ் ஸ்லாங்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா கூட அருமையா பண்ணும். இவ்வளவு ஏன், உலகத்துல புழக்கத்துல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்தையுமே ஏஐட்ட இருந்து கத்துக்கலாம். ஒருவேளை ஏஐ சொல்ற பதில்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை எத்தனை முறை வேணும்னாலும் சந்தேகம் கேட்கலாம். அதுவும் சலிக்காம பதில் சொல்லும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் ஏஐட்ட இருந்தும் அதை தொடர்ந்து யூஸ் பண்றதால மனிதனோட மூளை செயல்பாடு குறையுதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். இவ்வளவு ஏன், ஏஐ தரக்கூடிய தரவுகளை கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு ஜெமினின்ற ஏஐ தளத்தை வச்சிருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்துடைய CEO சுந்தர் பிச்சை கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. MIT சயின்டிஸ்ட் நட்டாலியா நடத்தின இந்த ஆய்வுல கூட ஜூம் நேர்காணல்ல கேள்வி கேட்டா நிறைய பேர் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐ பதில் சொன்ன பிறகுதான் அதை அப்படியே பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாமே ஏஐ பயன்பாட்டோட தாக்கம் தான். இப்படி தொட்டதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணா ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன நம்ம மூளையை யூஸ் பண்ண மாதிரி இனி எப்போ யூஸ் பண்ண போறோம்? உண்மையாவே நட்டாலியாவோட இந்த ஆய்வு சொல்றது என்னன்னா, ஏஐ தளங்களை லேர்ன் பண்றதற்கு ஒரு சேவையா பயன்படுத்தாம அதை லேர்னிங் ஷார்ட்கட்டா பயன்படுத்துறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தான். இது கற்றல் திறனை கம்மி பண்ணி சுய சிந்தனைகளை குறைக்குதுன்னு தான் சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ யூஸ் பண்றது புக்கை பார்த்து பரிச்சு எழுதுறது மாதிரி. இந்த ஆய்வு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில ஏஐ அதோட இன்னொரு முகத்தை காட்டியிருக்கு. ஏஐ தரக்கூடிய தரவுகளை அப்படியே காப்பி பண்ணும்போது மூளையை பயன்படுத்தி யோசிக்கணுங்கிற ஒன்னே நமக்கு மறக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். கற்றலுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும்னு பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கணும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏஐ கற்றலுக்கான ஒரு கருவியே தவிர அதுவே சர்வரோக நிவாரணின்னு என்ன வேண்டாம் என்பதை கற்றுத்தரணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.